எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒப்பட்டு பண்ண போகிறேன். ஒரே ஒரு கப்பு மைதா எடுத்து வச்சுக்கிறேன். மைதா வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். இன்றைக்கி உகாதின்றதுனால எல்லாருக்கும் உகாதி நல்வாழ்த்துக்கள். யார் யார் கொண்டாடுறாங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும். சும்மா கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கலருக்கு இது மஞ்சள் கலரு, சும்மா லைட்டாக போடுறேன். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சும்மா ஒரு கப்பு தான் போடுறேன். இவ்வளோ இது அடிச்சுக்கிறோம். கையெல்லாம் ஒட்டுது இல்லையா, அப்புறம் மாவெல்லாம் ஒட்டிங்குது. இப்போ இதில் வந்து லைட்டாக என்ன பண்ணலாம், எண்ணெய் ஊற்றிடலாம். கையில் ஊற்றுறேன் பாருங்க. ஒரு 2 ஸ்பூன் அப்படி ஊற்றினா போதும். சும்மா அது எண்ணெய், அது மாவு எடுத்து ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ இந்த கையில் கிட்டலாம் எடுத்துடலாம். எண்ணெய் போட்ட உடனே அது வந்து இதாகும். இப்போ வந்து இதை நம்ம பரோட்டா முட்டை மாவு அடிக்கிறாங்களே, அது மாதிரி தான் இது கணக்கு. என்ன ஒன்று இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். இப்போ வந்து மாவு வந்து இது வந்து ரேஸ் ஆகணும். இதில் வந்து சோடா கீடா அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம், மினிமம் வந்து 1/2 hour ஜாஸ்தி. 1/2 hour வந்து வெளியே வைக்கிறதுனால அது ஊறிடும். நீங்கள் 1/2 hour வச்சுக்கலாம், 1 hour வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து இது எண்ணெய் ஒரு கையெல்லாம் எண்ணெய் இருக்குது. இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் போட்டு இதுக்கு வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். வந்து கடலப்பருப்பு வந்து ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 1/2 hour ஊறி, ஒரு கப் தான் ஊற வச்சேன். இவ்வளோ இருக்குது. இப்போ வந்து இது குக்கரில் போட்டுக்கலாம். நல்லா ஊறிச்சு. இது வந்து குக்கர் வச்சு ஒரு விசில் 2 விசில் எடுத்தோம்னாக்கா பல இருக்கும்போது எடுத்து மாவு அரைச்சிக்கலாம். பாயில் ஆகணும் இது. அதனால் இது வந்து குக்கரில் போட்டணும். சும்மா ஒரு 2 விசில், ஒரு விசில் விட்டு கூட எடுத்துடலாம். வேகணுன்றதுனால அது வந்து விசில் வச்சிடலாம். வந்து பருப்பு வேக வச்சுருக்கீங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். தண்ணி வந்து கம்மியாக தான் வச்சேன். இது என்னென்னா ஒரு 2 விசில் விட்டுக்கிறேன். ஏன்னா 2 விசில் விட்டோம்னா பருப்பு மாவு இப்படி வந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் மாவை டைட்டாக இருந்தால் தான் அரைக்க முடியும். இல்லைன்னா குழம்புன்னு வச்சுனாக்கா அது வந்து ஒப்பட்டுக்கு செட் ஆகாது. இப்போ தண்ணி வடிகட்டி வச்சிடலாம். ஒரு எண்ணெய்ங்க சைடெல்லாம் வருது பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி மாவு வந்து நம்ம எண்ணெய் போட்டோம்னா கையிலெல்லாம் ஒட்டாது மாவு. இப்போ வந்து நல்லா ஊறி போச்சு. இப்போ இன்னும் ஊறி இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு மாவு எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணெய் போட்டு மூடி போட்டு தான் வைக்கணும். மூடி போட்டோம்னா தான் அது வந்து அந்த கேஸ் அதுதான் வச்சு நம்ம ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சுலவாக அரைச்சிக்கலாம். மாவு வந்து பாருங்க ஃபுல்லாக அரைச்சாச்சு. வந்து வெல்லம் ஒரு கப்பு, பருப்பு ஒரு கப்பு, வெல்லம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். வெல்லம் ஈக்குவலாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா வேணும் போடணும். வெல்லம் கம்மியாக போட்டுக்கிறது நல்லது. வந்து இது கடாய் வச்சுக்கிறேன். காஞ்சி இது வந்து வெல்லத்தை போட்டுடலாம். ஏன்னா இதில் வந்து என்னென்னா இந்த பாவு வந்து நம்மளுக்கு இதை பருப்பு பலனுக்குது, கையில் கூட ஒட்டாது, நல்லா உருண்டையாகுது. இப்போ இந்த வந்து பாவு வந்து நம்ம இதை எடுத்து ஊற்றி இதில் போடும்போது இது குழம்புன்னு ஆச்சுனாக்கா அப்போ நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு டைட்டாக இருக்கும்போது எப்படின்னா அமிக்கி பண்ணிடலாம். குழம்புன்னு இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நம்ம பலன்னு வச்சுக்கிறது தான் நல்லது. வந்து பாவு வந்து நம்ம தண்ணி இன்னும் ஒன்று ஊற்றலை பாருங்கள். இப்போ வந்து பொங்கி வர டைம் ஆகுது. எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு.
இப்போ லைட்டாக அப்படி தண்ணி ஊற்றணும்னாக்கா மீனா அது வந்து தீயாது, கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ வந்து நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம். ஏன்னா அது பாருங்கள் ஏதோ ஒரு பேக்காக வெள்ளத்தில் இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரியறதுல பாருங்கள். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ஸ்டைன் பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய் திருவண்ணு தேங்காய் போட்டுடலாம். இப்போ நம்ம இது மாதிரி பாவை அதில் வடிகட்டிக்கிறேன் பருப்போட. இப்போ எல்லாமே இது போட்டு ஒன்றாவே இது பண்ணிடலாம். வெள்ளத்தை வந்து அப்படியே கூட நம்ம போட்டலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சர்க்கரை போகிறதுனால கூட போட்டலாம், வெள்ளம் போகிறதுனால வெள்ளம் தான் இதுக்கு டேஸ்ட்டு. அதில் வந்து எதனா கல் மண் அது இதுன்னு இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து அந்த பாவுக்கு தான் அந்த இதில் பேஸ்ட் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம அந்த பருப்பு மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுருந்தா போதும். பருப்பு நம்ம கரெக்டாக வைக்கலனாக்கா அதில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. கொஞ்சம் தண்ணி ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம், ஃபுல்லாக அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு செய்ய தெரியலனா இப்படி கெட்டி இல்லைனாக்கா பாரு கொஞ்சம் பாருங்க கையில் ஒட்டலை, அது கொலை கொலை இருந்துச்சுன்னா சில பேருக்கு இப்படி தட்டுறதுக்கு வராது. இதில் வந்து எல்லாம் நீ என்ன மாதிரி அது தெரியாத ஆளுக்கு சொன்னால் கூட தட்டி எடுத்துடலாம். இப்போ இதில் என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். அதுலேயே சின்ன ஸ்பூனு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்காரவே ஒட்டாது, எண்ணெய் போடாத முன்னே அது ஒட்டலை. இப்போ நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், வாசனை நல்லா கொடுக்கும், சூப்பர் வாசனை வருது. இப்போ இதில் வந்து மாற்றிடலாம். இது பாருங்க, ஏன்னா மைதா மாவு இல்லையா, அது இதாகாது. இப்போ வந்து நம்ம இதில் துண்டு பிடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஊறினா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்க வச்சிடலாம். அப்படியே இது வந்து க்ளீனாக உள்ளே போல்ட் பண்ணிடலாம். இது போல்ட் பண்ணிட்டு இது இப்படி வச்சுக்கலாம், ஏன்னா கொஞ்ச நேரம் அது இருக்கிறது நல்லது. ஆனால் சில பேர் உடனே நம்ம போட்டோம்னாக்கா அது வந்து இதாக இதுவும் கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கிறதுல வந்து க்ளீனாக அது உடையிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் அதுக்குன்னு ஒரு 2 நிமிஷம் இந்த இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு இது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து எண்ணெய் போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் கட்டியில் உருட்டினாலும் ஊட்டலாம், இல்லை நீங்கள் எப்படி கையால் வச்சு லெவலாக தட்டிக்கினாலும் தட்டலாம், எப்படி இருந்தாலும் உடையாது. ஏன்னா நம்ம மாவு வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கையால் தட்டினாலும் இல்லை பேலன் எடுத்துன்னு ஊட்டினாலும் பிரச்சனை இல்லை. நல்லா எவ்வளோ அகலம் வேணுமோ அப்போ எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஒட்டிக்கிங்க. இப்போ வந்து இது இவ்வளோ அகலம் விட்டாச்சு. இது நம்ம வந்து கையால் தட்டலனாலும் உருட்டும் போது நானும் சில பேருக்கு குழையாது. இப்போ கீழே வந்து நான் எண்ணெய் போட்டுக்கிறேன். இது ஒரு சில பேர் சவு பேப்பர் போடுவாங்க, இல்லை எப்படி வேணாலும் போடுவாங்க. இதில் எண்ணெய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் நான் இதில் போட்டுக்கிறதுனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து நெய் தான் போடுறேன் கொஞ்சம் பாருங்கள். நெய் போட்டுக்கிறேன். நெய்யில் போட்டு எடுத்தோம்னாக்கா நல்ல ஸ்மெல் கொடுக்கும், அதனால் இப்போ நெய் போட்டுக்கிறேன். அப்படியே பாருங்கள், இது வந்து இதில் போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம சின்ன சின்ன உண்டு இது சின்னதாக போட்டுருக்கேன் நான். நீங்கள் பெரிய சைஸில் வேணும்னாக்கா பெரிய சைஸில் எப்படினாலும் போட்டுக்கலாம். அதை அப்படியே திருப்பிக்கலாம். பாருங்கள், நெய் தான் போட்டுக்கிறேன், எண்ணெய் போடல. நெய் போட்டோன்னே நல்ல வாசனை வருது.
இது வந்து நம்ம சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பீடு வச்சுருந்தாலும் ஒன்றும் சீக்கிரம் ஆகும். நாங்கள் 4 பேர் இருக்கிறோம் வீட்டில், அதனால் 4 தான் சுட்டு இருக்கிறேன். இது உடனே சூடாக சாப்பிடலான்ட்டு ஒரு ஐடியா. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். பாய் பாய்.